முதல் முதல் லேடி சூப்பர் ஸ்டார் நடிகை இவர். இவருடன் ஜோடி சேர்ந்து நடிக்க வேண்டும் என்று அந்த நாள் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர் ஏங்கி அந்த நடிகையிடம் நேரில் சென்று கேட்டார். அந்த நடிகை ஓகே சொல்ல இருவரும் சேர்ந்து நடித்தனர். அப்போது கிசுகிசு ரெக்கை கட்டி பறந்தது. அன்றைய இந்து நேஷன் பத்திரிகையில் வெளிவந்தது. இதனால் கோபமுற்ற பாகவதர் செய்யக்கூடாதவைகளில் ஈடுபட்டு சிறை தண்டனை அனுபவித்தார் என்று கூறப்பட்டது. இத்தனைக்கும் இந்த நடிகை ஒரு பிரபலமான நடிகையின் அம்மா. இவரை படத்திலிருந்து நீக்கப்பட்டதற்கு வழக்கு தொடர்ந்தார். இப்படி பல சுவாரஸ்யமான பதிவு இந்த வீடியோவில் உள்ளது. வாங்க பார்க்கலாம். வசுந்தரா தேவி தான் இந்த நடிகை. 1941ஆம் ஆண்டில் ரிஷ்யசிருங்கர் திரைப்படம் மூலம் அறிமுகமானார். 1943இல் வெளியான மங்கம்மா சபதம் திரைப்படத்தில் மங்கம்மாவாக நடித்து புகழ் பெற்றார். இவரது மகள் வைஜெயந்தி மாலா. வசுந்தரா தேவியும் மகள் வைஜெயந்தி மாலாவும் இணைந்து பைகாம் என்ற இந்தி திரைப்படத்திலும் அதன் தமிழ் மொழிபெயர்ப்பான இரும்பு திரைப்படத்திலும் நடித்தனர். வசுந்தரா டி ராமன் என்பவரை திருமணம் செய்தார். இவர்கள் பின்னர் மணமுறிப்பு செய்தனர். வசுந்தரா தேவி 1988 செப்டம்பர் 7இல் காலமானார். இவரை பற்றிய தொகுப்பு தான் பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் நடிகைகளுக்கு பாடத் தெரியும், நடிக்க தெரியும், ஆடத் தெரியும் என அனைத்து விதமான திறன்களையும் பெற்றிருப்பார்கள். குறிப்பாக பெண் நடிகர்கள் மிகவும் அழகு பதுமை போல் காட்சியளிப்பார். அழகு, நடனம், பாட்டு, நடிப்பு என அனைத்து கலைகளையும் தனித்திறமையாக பெற்ற நடிகைகளின் ஒருவர்தான் நடிகை வசுந்தரா தேவி. இந்திய சினிமாவை ஆட்சி செய்து வந்த நடிகை வைஜெயந்தி மாலாவின் தாய் தான் இவர். இவருடைய காலத்தில் தமிழ் சினிமாவில் சமூக வரவேற்போடு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய நாயகியாக TR ராஜகுமாரி வளர்ந்து வந்தார். TR ராஜகுமாரி வளர்ந்து கொண்டிருந்த காலத்திலேயே மங்கம்மா சபதம் என 1943ஆம் ஆண்டு ஜெமினி ஸ்டுடியோ வெளியிட்ட திரைப்படத்தில் நடித்து மிகப்பெரிய உச்ச இடத்தை பிடித்தார் வசுந்தரா தேவி. கொடிகட்டி பறந்த உச்ச நடிகைகளில் இவரும் ஒருவராக வலம் வந்தார். அந்த காலத்திலேயே தயாரிப்பாளரை கதர்வட்ட நாயகி என்ற ஒரு பெயரும் இவருக்கு உண்டு. அப்படி ஒரு சிறப்பான சம்பவம் இவரது வாழ்க்கையில் உள்ளது. இவர் 2 படங்கள் நடித்த பிறகு 3ஆவதாக ஒரு படத்திற்கு ஒப்பந்தமானார். ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு நடிக்கவும் தொடங்கிவிட்டார். ஆனால் ஏதோ சில காரணங்களால் குரல் சரியில்லை என்று கூறி அந்த படத்தின் தயாரிப்பாளர் நடிகை வசுந்தராவை படத்திலிருந்து நீக்கிவிட்டார். காரணத்தை கேட்ட பிறகு வசுந்தரா தேவி மிகவும் கோபமடைந்து உச்சகட்டத்தில் இருந்தார். இதற்கான காரணம் என்னவென்று யாருக்கும் தெரியாது. அது வசுந்தராவுக்கும் தயாரிப்பாளருக்கும் மட்டுமே தெரிந்த உண்மையாகும். உடனே வசுந்தரா வழக்கமாக பாடக்கூடிய மியூசிக் நிறுவனத்திற்கு சென்று அந்த ஸ்டுடியோவில் ஒரு பாடலை பாடி அதனை பதிவு செய்துள்ளார். அதனை ஆதாரமாக வைத்து ஒரு வழக்கறிஞர் கொண்டு தன்னை வேண்டாம் என்று விரட்டிய தயாரிப்பாளர் மீது வழக்கு தொடுத்துள்ளார். இந்த சம்பவம் அந்த காலத்தில் மிகவும் விமர்சையாக பேசப்பட்டுள்ளது. ஆரம்ப காலகட்டத்தில் தயாரிப்பாளர்கள் மீது அனைவரும் மிகப்பெரிய மரியாதை வைத்திருப்பார்கள். அதே போல தயாரிப்பாளர்கள் எடுப்பதுதான் முடிவு என்ற நிலையும் இருந்தது. நடிகர்கள் முதல் இயக்குநர்கள் வரை தயாரிப்பாளர்களை கண்டால் அச்சப்படுவர். தன்னை வேண்டாம் என்று பொய்யான காரணம் கூறி விலக்கிய தயாரிப்பாளர் மீது ஒரு பெண் நடிகை அப்பொழுது ஆதாரம் கொண்டு வழக்கு தொடுத்தது மிகப்பெரிய சம்பவமாகும். அந்த அளவிற்கு மனதைரியம் அதிகம் கொண்ட அழகான உச்ச நடிகைதான் இந்த வசுந்தரா தேவி. தைரியம் கொண்ட அழகு நடிகை வசுந்தரா தேவியின் 35ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அநீதி ஏற்படும் பொழுது தைரியம் கொண்டு எதற்கும் எவருமே வரலாற்றிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதற்கு இவரும் மிகப்பெரிய உதாரணம். வசுந்தராவை தேடி சினிமா வாய்ப்புகள் வாசலில் நின்றன. சொர்க்கத்தின் கதவை திறக்க கணவரின் அனுமதி வேண்டுமே. வேதவள்ளி மீராவாகும் முன்னரே டி ராமனின் திருமதியானவர். ராமன் மதராஸ் ராஜதானியின் கௌரவம் மிக்க மரமத்து இலக்கா டிராப்ட்ஸ்மேன். கருணாநிதியால் பொதுப்பணித்துறை என்ற பின்னாளில் தமிழ் படுத்தப்பட்ட அரசாங்க உத்தியோகஸ்தர். ராமனின் மனைவி வேதவள்ளியாக மருமகள் இருந்தால் போதும், வசுந்தராவாக மாற வேண்டாம் என்று கண்டித்து கோரியது புகுந்த வீடு. MK தியாகராஜ பாகவதர் நடித்த சிந்தாமணி அலியா புகழ் பெற்றது. அதனை உருவாக்கியவர் YV ராவ், நடிகை லட்சுமியின் தந்தை. ராவ் வசுந்தராவை சினிமாவில் அறிமுகப்படுத்த முயற்சிகள் செய்தார். அம்மா யதுகிரிக்கு கூடுதல் ஆசை. மகளை வெள்ளித்திரையில் கலையரசியாக காண தாயார் கொடுத்த தைரியம் வசுந்தரா ராவிடம் நடிக்க சம்மதம் என்று தலையசைத்தார். சில தினங்களில் வசுந்தரா தேவி நடிக்கும் பக்த மீரா தயாராகிறது என்கின்ற விளம்பரம் வெளியானது. மதராஸ் பட்டினம் கிறுகிறுத்து போனது. ராமன் வீட்டில் கொந்தளித்தார்கள். வேதவள்ளி நடிக்க 144 விழுந்தது. YV ராவ் பின்வாங்கவில்லை. மான பிரச்சனை. வேறு யுவதிக்கு வசுந்தரா தேவி என்ற பெயர் சூட்டி பக்த மீராவை 1938இல் வெளியிட்டார். நிஜமான வசுந்தரா தேவி இல்லாமல் நஷ்டம் நேர்ந்தது. மதராஸ் சங்கீத வித்வத் சபை வசுந்தராவின் ஆலப்பனையில் மயங்கி கிடந்தது. முக்கிய விருந்தினர் மைசூர் இளவரசர்.
வசுந்தரா தன் தர்பாரில் பாட வேண்டும் என்று விரும்பினார். சினிமா விடாது துரத்தியது வசுந்தராவை. ராமனின் சுற்றத்தார் இம்முறையும் எதிர்த்தனர். அம்மா யதுகிரி வீரியத்துடன் பெண்ணுக்கு பச்சை கொடி காட்டினார். ரிஷியசிங்கர் படம் மூலம் பெருமையுடன் வசுந்தரா தேவியை வெள்ளித்திரைக்கு அறிமுகப்படுத்தியது தமிழ்நாடு டாக்கீஸ். இயக்கம் ஆச்சார்யா. முதலாக ஹீரோவிடம் ஏற்றார் ரஞ்சன். 1941 ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆனது. ரிஷியசிங்கரை மயக்கும் ராஜ நர்த்தகியாக வசுந்தரா ரஞ்சனுக்கு வீசிய மோக வலையில் வயது வித்தியாசமின்றி சகலரும் வீழ்ந்தார்கள். சினிமாவில் போதிய முன் அனுபவம், நாடக பின்புலம் ஏதுமின்றி திறமையின் ஏணியில் வசுந்தரா பிரகாசித்தார். சிறிதும் கவலைப்படாது என்று கரகரப்பிரியா ராகத்தில் காதலாக பாடி கவர்ச்சியாக ஆடி பரபரப்பை ஏற்படுத்தினார். 1943 தமிழகத்தின் தலைநகரில் ஜப்பான் குண்டுவீச்சு. சிந்தாமணி படம் வளர்ந்து வந்த நிலையில் லட்சுமிகாந்தன் கொலை தொடர்பாக பாகவதர் கைது செய்யப்பட்டதால் படம் பாதியில் நிறுத்தப்பட்டது. பின்னர் இசைக்கலைஞர் GN பாலசுப்ரமணியம் பாகவதற்கு மாற்றாக நடிக்க வைக்கப்பட்டார். படமும் வெளியானது. ஆனால் எதிர்பார்த்த வெற்றியை இப்படம் பெறவில்லை. இதற்கு பின் பாகவதருடன் நடிப்பதாக இருந்த ராஜமுக்தி படம் தொடங்காமலே முடிந்து போனது. திரையுலக வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைத்த நாட்டியராணி வசுந்தராவின் கோலாகலமான திரையுலக வாழ்க்கையும் இந்த 3 படங்களுடன் ஏறக்குறைய முடிந்து போனது என்றே சொல்லலாம். வசுந்தராவுக்கு அவருடைய கலையுலக வாழ்க்கையில் எந்த அளவு ஆதரவாகவும் உறுதுணையாகவும் அவருடைய தாயார் யதுகிரி இருந்தாரோ அவரே பின்னர் அதற்கு நேர்மாறாகவும் மாறிப்போனார். பேத்தி வைஜெயந்தியின் முன்னேற்றத்துக்காக வசுந்தராவை கலற்றிவிடவும் தயங்காததுடன் மருமகன் ராமன், பேத்தி வைஜெயந்தி மாலா இருவரையும் வசுந்தராவிடமிருந்து பிரித்து வைக்கவும் அவர் சற்றும் தயங்கவில்லை. தாயாரின் இந்த நடவடிக்கைகளால் வசுந்தரா நிலை தடுமாறி போனார். அடுத்து நாட்டியராணி படத்தில் எளிய குடும்பத்து பெண்ணாக கதாநாயகியாக நடித்தார். தாயார் யதுகிரியின் செயல்பாடுகளால் சரியான நேரத்துக்கு படப்பிடிப்பில் கலந்து கொள்ள முடியாதால் அனைத்தும் தாமதமானது. எல்லாமும் குழப்பமானது. கதாநாயகியாக நடிக்க ஒப்புக்கொண்டு அந்த ஒப்பந்தத்தின்படி வசுந்தரா நடந்து கொள்ளவில்லை என்று பட தயாரிப்பு நிறுவனம் 5 லட்சம் ரூபாய் நஷ்டீடு கேட்டு வசுந்தரா மீது வழக்கு தொடர்ந்தது. அதனால் வசுந்தரா திரையுலகத்தை விட்டே விலக நேர்ந்தது. தன் மகளை தன்னிடம் தர வேண்டும் என்று கோர்ட் படியேறி வழக்கு தொடர்ந்தும் அவருக்கு வெற்றி கிடைக்கவில்லை. மகள் வைஜெயந்தி பாட்டி யதுகிரியின் கைப்பாவியானார். வாழ்க்கையில் தனியாராகி போனார் வசுந்தரா. துன்பமும் துயரமும் துரோகமும் அவரை சுற்றி சூழ்ந்தன. ஆரம்ப காலத்தில் வசுந்தராவின் அபார வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டவர்கள் அதன் பிறகு அவ்விதம் நினைக்கவே வழியில்லாமல் வசுந்தராவின் வாழ்க்கை ஆட்டம் கண்டது. மகள் மூலமாக சாதிக்க முடியாதை பேத்தியின் வழியாக சாதித்து கொண்டார் பாட்டி யதுகிரி. தாய் எட்டடி பாய்ந்தாள் என்ற பழமொழி வசுந்தரா அவர் மகள் வைஜெயந்தி மாலா இருவருக்குமே சரியாக பொருந்தும். 1949 வைஜெயந்தி மாலா நடிகையாகி வாழ்க்கை படத்தின் மூலம் வெற்றி கொடி நாட்டினார். தாய் விட்ட இடத்தை மகள் ஆக்கிரமித்ததுடன் இந்தி திரையுலகிலும் தன் புகழை நிலைநிறுத்தி கொண்டார். தென்னிந்தியாவிலிருந்து சென்று வெற்றி பெற்ற முதல் நடிகையும் அவர்தான். தாய் மகளை இணைத்து வைத்த வாசன் நீண்ட வருடங்களுக்கு பின் ஜெமினி நிறுவனம் 1959 தயாரித்த பைகாம் ஹிந்தி படத்தில் மகள் வைஜெயந்தியின் தாயாகவே நடிக்கும் வாய்ப்பை வசுந்தராவுக்கு வழங்கியவர் ஜெமினி. அதிபர் SS வாசன். அந்த கதாபாத்திரமும் கணவரால் கைவிடப்பட்டு சோகத்தின் பிடியில் அகப்பட்டு நொந்து நூலாகி போன தாய் பாத்திரம்தான். சோகம் கப்பிய கண்களுடன் வசுந்தரா அந்த படத்தில் நடித்தார். இதுவே 1960 தமிழில் இரும்பு திரையானது. இப்படத்திலும் தாயும் மகளும் இணைந்து நடித்தனர். ஒரு காலத்தில் தன் இனிய குரலால் அனைவரையும் மயங்கி கிறங்க வைத்தவர் தன் சொந்த குரலில் பாடி நடித்தவருக்கு ஒரு இரவல் குரல் பாடலும் அப்படத்தில் இடம்பெற்றது. ஒரே படத்தில் உச்ச நட்சத்திரமாகி அன்று சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதருடன் கிசுகிசுவில் சிக்கி கணவன் வீட்டாரின் எதிர்ப்பால் திரையுலகை விட்டு விலகி மகளையும் தன்னிடமிருந்து பிரித்த அம்மாவுக்கு எதிராக வழக்கு என்று தொடுத்து ஒரு பரிதாப நடிகையுடன் பகட்டான வாழ்க்கைதான் இந்த தொகுப்பு நடிகைகள் என்றால் அவர்களுக்கு என்ன ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் என்றுதான் நினைக்க தோன்றும். ஆனால் அவர்கள் வாழ்க்கை ஒரு பாவப்பட்ட வாழ்க்கைதான்.